Hi everyone, I'm very sorry. Like oil me நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 8th. ஓகே, ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகிறேன். நாளைக்கு தான் ரிட்டர்ன் வருவேன். ஓகே, ஸோ அதான் உங்ககிட்ட வந்து இந்த பேக்கிங் எல்லாமே வந்து ஒரு வ்ளாகாக எடுத்துகிட்டு போகலாம், எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய அண்டர் ஐஸ்க்கு கொஞ்சம் இந்த ஆயில் மாதிரி ஒன்று வந்து போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட் உட்காந்து ரெடி பண்ணோம். நான் இன்னும் லிஸ்ட் எதுவுமே ரெடி பண்ணல. லிஸ்ட் உட்காந்து ரெடி பண்ணோம். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதான் வந்து இன்றைக்கி வ்ளாகில் இந்த விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் போயிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். So hi, I'm back. Okay, I'm back after my breakfast and shower. So hair wash பண்ணியிருக்கேன். அது வந்து ஏர் ட்ரை ஆகட்டும். மீன் டைம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அந்த ப்ளவுஸ்க்கு சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது. அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு பேக்கிங் அப்போ கண்டிப்பாக நான் கேமராவில் தான் பண்ணுவேன் பேக்கிங். அதுக்கப்புறம் சாரீ ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ளீட்டிங்கும் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ப்ளவுஸ் மட்டும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து சாரீ ப்ளீட்டிங் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக ஃபைனலாக வரல. வில் சி எப்படி டேர்ன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து பிளானிங் வச்சு எது பேக் பண்ணணும்னு லிஸ்ட் இருக்குது. அந்த நெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட்டு ப்ளெயினாக நெயில் பாலிஷ் தான் வைக்க போகிறேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4:30 அந்த மாதிரி வந்து மேக்கப் போட போகிறேன். ரொம்ப லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி கிளாம் மேக்கப்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக சிம்பிளாக, பிகாஸ் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹாய் கைஸ், ஐ ஹேட் மை லன்ச். ஓகே, என்னோட நெயில்ஸும் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற லிஸ்ட் எழுதி வச்சுட்டேன். இப்போ அதை பார்த்து நான் அப்படியே வந்து பேக் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்குமே வந்து அப்படியே ஸ்னிப்பெட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மூவ். இட்ஸ் 2:15 இது. ஓகே, ஸோ இப்போ ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டேன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட். வந்து பேக்கிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பாக்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் வந்து இந்த வளையல் வாங்குவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் இது வந்து அவங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு விற்றுருவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஒரு பேக். ஓகே, ஸோ இந்த ஒரு பெரிய கட்டப்பை மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட்பேக். அது ரெண்டுத்தில் வந்து மோஸ்ட்டாக முடிச்சிடுவேன். பெரிய பையெலாம் நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ இதில் தான் இருக்க போகுது. ஸோ வில் பேக். ஸோ இப்போ வந்து பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ப்ரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அதாச்சும் பேஸ்ட் வந்து நான் என்கிட்ட இருந்த ஓல்டு காலியாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு, அதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் அண்ட் சோப். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் செசமி ஆயில் அண்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, என்னோடய நோஸ் கார்னர் அங்கெல்லாம். ஸோ அதனால் நான் வந்து ஐ ப்ரிஃபர் ஆயில். ஸோ சைட் பை சைடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து என்ன இருக்குது, என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக் பண்ணிகிட்டே வந்தேன்.
அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஷியல் ஆயில். அஃப்கோர்ஸ் எனக்கு நைட் டைமில் இது ரெண்டும் மஸ்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபேஷியல் ஆயில் அதில் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்றதுனால நான் அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். எனக்கு அதை உடச்சி எடுத்துகிட்டு வர விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வெளியே வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைட் நீங்கள் வந்து ரெடி பண்ண லிஸ்ட் வச்சு டிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா அந்த லிஸ்ட்டை எங்கேயோ வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேக் பண்ணிட்டுருப்போம். ப்ரோஜனமே கிடையாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேபி பவுடர் அண்ட் நாப்கின் எடுத்துக்கிறேன். நாப்கின் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி உங்களுக்கு இல்லை யாருக்காச்சும் யூஸ் ஆகும். அண்ட் பேபி பவுடர் நான் வந்து எப்போவுமே என்னோடய டியோ எது போட்டாலும் நான் எனக்கு வந்து அதை பவுடர் வச்சு செட் பண்ணுறது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. என்னால் அதை மாற்றிக்க முடியல. ஸோ அதுக்காக வந்து அந்த பேபி பவுடர் சின்னதாக இருக்கு இல்லையா, அதனால் அதை எடுத்து கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ யா, பர்ஃபெக்ட். அது அழகாக அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஸ்கின் கேர் அண்ட் டாய்லெட்ரிஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப் பாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மஸ்ட். ஓகே. அண்ட் ஒரு சின்ன ஹேர் சீரம் எடுத்துக்கிறேன். இந்த லிவான் சீரம் எனக்கு ஃபேவரட் இல்லை, பட் ஃபிட்டாச்சு ஈஸியாக. ஸோ அதனால் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து தனித்தனியாக இந்த ட்ராவல் சைஸ்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து அதாவது எது இதெல்லாம் வந்து சைஸ் அடக்கமாக இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து போய்ப்பேன் எப்போவுமே ட்ராவலிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் மேக்கப்புக்கு வந்து அந்த பவுச், அது எப்போயோ நான் வாங்கினது, அதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ கன்சீலிங் எனக்கு பேஸ்க்கு வந்து இந்த இன்சைட்டோட கன்சீலர் பேலட் அண்ட் டாஸ்லரோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து எனக்கு பேஸ் கரெக்டாக இருக்கும். அதிலே கரெக்டர் எல்லாமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மேக்கப் ப்ராடக்ட். அண்ட் மஸ்காரா ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஐஸ் வந்து நல்லா தெரியறதுக்கு. அண்ட் வெட் அண்ட் வைல்ட் ஐ ஷேடோ பேலட், அது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பேலட். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இன்னொரு லிப்ஸ்டிக் நான் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய்ப்பேன். அண்ட் இந்த ஜெல் லைனர் வந்து ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ்க்கு. நான் மோஸ்ட்டாக காஜல் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் ஐப்ரோஸ்க்கு மட்டும் நான் மெயினாக எடுத்துக்கிறேன். இந்த ஒரு 5 ப்ரஷ் வந்து எனக்கு வேணும், அதனால நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஜும்கா செட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து மார்னிங்க்கு. ஓகே. அண்ட் ஈவினிங்க்கெலாம் நான் வந்து வேர் பண்ணிட்டு போயிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆக்சசரி, லைக் இதுவுமே ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு லிப் பாம் நான் வந்து பேக்கில் ஈஸியாக எடுக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் தனியாக ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஜிப்பரில் வச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய ப்ரீ ப்ளீட்டட் சாரீ இதில் இருக்குது. வித் 2 ப்ளவுஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து என்ன ப்ளவுஸோ அது, இன்னொன்று வந்து சேஃப்டிக்கு நான் இன்னொரு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் இது சொதப்பிச்சுன்னா அது போடுறதுக்கு. அண்ட் அது உள்ளே இன்ஸ்கர்ட்டட் எல்லாமே இருக்குது. ஓகே. செட்டாக அன்றைக்கி சாரீக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நைட் டைம் வேர், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வரும்போது போட்டுக்கிற ட்ரெஸ். ஸோ யா, இப்போ வந்து டைம் வந்து ஆக்சுவலி 2:50. பேக்கிங் எல்லாமே ஓவர், எல்லாமே டன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்து தான் வந்து நான் வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ பிகாஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூங்கினா ஃபேஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து போவோம். ஓகே. Hi everyone. So I really had a very good sleep. கொஞ்சம் வந்து தூங்கி எழுந்தேன். ஸோ ஐ ஃபீல் ரியலி குட். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த நோஸ் கிட்ட கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் மாதிரி, லைக் கேன் யூ see லைட்டாக வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ கண்ணு கீழே வந்து ஒரு ஐ மாஸ்க் மாதிரி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இட்ஸ் அரௌண்ட் 4:20 அந்த மாதிரி ஆகுது. ஸோ இதை கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து சார்கோல் மாஸ்க். இது இந்த 4C மாஸ்க். இது if you don't know, it is my own brand. So actually இது வந்து black heads and white headsக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகும். வேறு எங்கேயும் போட போதில்லை, ஜஸ்ட் என்னோட டீ ஜோனில் மட்டும்தான். பிகாஸ் எனக்கு காம்பினேஷன் ஸ்கின் இங்கெல்லாம் போட்டால் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகுது. ஸோ அதனால் இந்த மாஸ்க் எப்போவுமே வந்து நான் நோஸில் மட்டும் போடுவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கண்ணுக்கு வந்து இது வந்து ஹனி அண்ட் பியூட்டியோட அண்டர் ஐ மாஸ்க். ஓகே. இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாஸ்க் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். ஸ்கின் டைமோட இன்ஸ்டாகிராம் ஐடி. நீங்கள் வந்து அங்கே வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபார் சம் வியர்ட் ரீசன் இதை என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ஓகே. இது நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே லைட்டாக கையில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். கையில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இது வந்து ரோஸ் வாட்டர். மிக்ஸ் பண்ணிவிட்டு
இது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மாஸ்க் இது. சீரியஸ்லி ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகிற மாஸ்க் இது. இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, நீங்கள் ரெண்டுத்தையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் தட் இது வந்து ஒரு 10 to 20 minutes அப்படியே என்னோடய ஃபேஸில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் பேக் ஹோம். ஆக்சுவலி வந்து ஒரு அது வந்து பிரம்ம முகூர்த்தம் வெட்டிங். ஸோ அதனால் வந்து ஏர்லி மார்னிங்கே வெட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் கேம் பேக் ஹோம் ஒரு 9:30 to 10 அந்த பாயிண்டில். அண்ட் எஸ்டர்டே நைட் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கலை. பிகாஸ் ஆப்வியஸ்லி அது வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதுனால சீக்கிரமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தான் நான் பெருசாக எந்த ஹெல்ப்பும் பண்ணலனால என்னால் தூங்கவும் முடியல. ஸோ அதனால் வந்து நான் தூங்கலை. ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு 9:30க்கு தூங்கினேன். இப்போ வந்து டைம் இஸ் அரவுண்ட் 1 o'clock. அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, அந்த கன்ஃபர்மேஷன் ஒர்க் மாதிரி அதை முடித்தேன். அதை முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு வீடியோ மட்டும் எடுக்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருக்குது. என்ன வீடியோனா, டாக்டர் பட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து ஹெல்த் கேர் பிராண்ட். அது வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு எனக்கு அது வந்து பார்ட்டர் கொலாபரேஷன். ஸோ அதனால் நான் அந்த வீடியோ வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஃபில்ம் பண்ணால் தான் என்னால் எடிட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஐம் கோனா ஃபில்ம் இட் இப்போ இந்த டைமில். ஸோ அதுதான் வந்து அடுத்து ஒர்க்காக இருக்க போகுது. ஐ திங்க் ஐம் கோனா பி லைக் சிம்பிளி சிட்டிங் டில் 2:30. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐ வில் ஃபில்ம். மை ஃபில்மிங் டைம் இஸ் யூஸ்வலி ஆஃப்டர்நூன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஓகே. அதான் வந்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த விலாக் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஆக்சுவலி இன்னொரு விலாக் அப்டேட் இந்த விலாகில் என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு விலாக் ஃபில்ம் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த விலாகை நான் இன்னும் எடிட் பண்ண ஸ்டார்ட் கூட பண்ணல. ஆக்சுவலி அந்த விலாக் வச்சுருந்ததுக்கு அப்புறமே நான் ஃபில்ம் பண்ணி ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து கூடிய விரைவில் அந்த விலாக் இந்த விலாக் வந்து ஒரே வீக்கில் டபுள் டைம் போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுவுமே வந்து ஒரு பெரிய ட்ரை நான் பண்ணணும். ஓகே. ஓவரால் 2 அவுட்ஃபிட்மே இட் வாஸ் லைக் பாம். அண்ட் சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வேறு ப்ரீ ப்ளீட் பண்ணி கொண்டு போனேன். இல்லைனா 2 hours கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நான் சாரீ கட்டி முடிக்கிறதுக்குள்ளே. ப்ரீ ப்ளீட் பண்ணதுனால இட் வாஸ் லைக் ஒரு 10 minutes, நாட் ஈவன் 10 minutes, ஒரு 5 to 6 minutes ஒர்க் தான் அது. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரீ ப்ளீட்டிங் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து சாரீ எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போய் கட்டணும், இல்லை வீட்டில் கூட கட்டணும். பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நல்லா கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு கட்டுறதுக்கு. ஸோ நான் என்ன வீடியோ ரெஃபர் பண்ணேன் அப்படின்றது வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். லெட் மீ நோ. லைக் நான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்டெப்ஸை வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு அப்லோட் அ வீடியோ, நான் அதுவுமே வந்து பண்ணுவேன். ஓகே. ஸோ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு ஐ ஹவ் ஆல்ரெடி டன் ஸ்கிரிப்டிங், அந்த ரீசர்ச் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. இப்போ அந்த வீடியோ எடுத்து முடித்து எடிட் பண்ணி அவங்களுக்கு லிங்க் அனுப்புறது தான் வந்து வேலை. மேபி இன்றைக்கி நான் அந்த ஒர்க்கை முடித்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ காட் த ப்ராடக்ட் அண்ட் ஐ பீன் டெஸ்டிங் இட். இதை வந்து நான் இன்னும் இதை பண்ணாமல் வச்சுருந்தேன்னா இது எனக்கு தான் ஒரு பெரிய திங். ஓகே. ஸோ ஹாய் கைஸ். ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ரீல் மாதிரி ஒன்று வந்து ஃபில்ம் பண்ணேன் இந்த லுக்கில். இது வந்து ஆக்சுவலாக இந்த காத்து வாக்கில் 2 காதல் இருக்கு இல்லையா, அதோட நயன்தாரா இன்ஸ்பயர்ட் லுக் இது. ஸோ இதுதான் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ரீல்ஸ்க்காக நான் வந்து க்ரியேட் பண்ண மேக்கப் லுக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தான் அந்த டாக்டர் பட்கரோட அந்த
திங் அது என்ன சிட் டவுன் டாக்கிங் வீடியோ மாதிரி பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ யா நான் இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த டாக்டர் பட்கரோட வீடியோ வந்து ஃபில்ம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாய், ஆக்சுவலி இது வந்து நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி உட்காந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எல்லா ஃபுட்டேஜுமே வந்து நான் வந்து செக் பண்ணிருந்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் இந்த வ்ளாகுக்கு நான் அவுட்ரோவே எடுக்காமல் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை அப்லோட் பண்ண வ்ளாகோட அவுட்ரோ நான் வந்து எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வந்து தேங்க்யூ ஸ்லைட் மட்டும் போட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு தோணுச்சு தடவை நம்ம வந்து ஒரு அவுட்ரோ வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் நவ் நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 இன்ஸ்டாகிராம் ரீல் மட்டும் வந்து ஒரு 3 ரீல் மட்டும் எடுத்துட்டு இந்த அவுட்ரோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்கு முடிச்சுட்டு நான் வந்து இதை வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து 4 o'clock. பட் நான் மீட்டிங் முடிச்சுட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் இப்போ போயிட்டு எனக்கு ரொம்ப வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, மைண்ட் வந்து ரொம்ப அந்த டயர்டு மோடில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து மேபி ஐ வில் கோ அண்ட் கொஞ்ச நேரம் வந்து அப்படி படுத்துட்டு, பிகாஸ் கண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் மேக்கப், எனக்கு காலிலேருந்தே கண் லைட்டாக எரியிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இன்றைக்கி டைம் இருந்துச்சு, ஆஃப்டர்நூன் டைம். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் தாட் லெட் மீ ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட். ஒரு 2 ரீலாச்சும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஒரு விளாகு, இன்னொரு விளாகு அண்ட் இன்னொரு 2 கான்டென்ட் வீடியோ வந்து ரெடியாக இருக்குது. பட் அதை வந்து நான் இன்னும் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதனால அவுட்ரோ எடுத்துகிட்ருக்கேன். யா வித் தேட் நம்ம வந்து இந்த விளாகை முடிச்சிடுவோம்.